Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 16/10/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ மிக மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில் பண்ண முடியல, சாய்ஸ் லாக் பண்ண முடியல. தமிழ்நாடு ரவுண்ட் 3 எப்போ அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வரல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், டிலே அப்படிங்கிறது நல்லதுக்கு தான். டிலே அப்படிங்கிறது தள்ளி போகுதுன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், மகிழ்ச்சியான செய்தி இருக்கும். அந்த மகிழ்ச்சியான செய்தி அடங்கிய வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் 400 புதிய MBBS இடங்கள் 3வது சுற்றுக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. எந்தெந்த கல்லூரி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் 11,500 நியூ MBBS சீட்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணி அதன் பிறகு தான் உங்களுக்கு ரவுண்டு 3 சீட் மேட்ரிக்ஸ், ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் ஆட் பண்ணினதுக்கப்புறம் 3வது சுற்று நடைபெறும். அப்போ 3வது சுற்று அப்படிங்கிறது காலதாமதமானாலும் கட் ஆஃப் அப்படிங்கிறது கணிசமாக குறையும். இதுவரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 400 சீட் தமிழ்நாட்டில் ஆட் ஆகுது, ஆல் ஓவர் இந்தியாவிலையும் குறையுது. அதை பற்றின கட் ஆஃப் எவ்வளோ குறைய போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது வீடியோவை டிலே பண்ணாமல் அந்த 400 புதிய மருத்துவ இடங்கள் எந்தெந்த கல்லூரிகளில் இருக்குது, அதில் கவர்மெண்ட் கோட்டா சீட் எவ்வளவு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எவ்வளவு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எவ்வளோ போகுது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரவுண்ட் 3 கவுன்சிலிங் டிலேடு, கட் ஆஃப் டிக்ரீஸ்டு, ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த 400 புதிய MBBS இடங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த கல்லூரிகளில் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியாவில் 11,500 புதிய MBBS இடங்கள் எந்தெந்த கல்லூரிகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ NMCனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒவ்வொரு ரவுண்டினுடைய ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது NMC எந்தெந்த கல்லூரிகளுக்கு புதியதாக அனுமதி கொடுத்துள்ளதோ NMC வெப்சைட்டில் வரும். அதன் பிறகு காலேஜுக்கு வரும், காலேஜிலிருந்து அந்தந்த மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கு வரும். ஆல் இண்டியா கோட்டான்னா MCCக்கு போகும். அதன் பிறகு தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுக்கு வரும், மற்ற ஸ்டேட்டில் இருந்தால் மற்ற ஸ்டேட்டுக்கும் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 53 பக்கங்கள் உள்ளன. இந்த 53 பக்கத்தில் நம்மளுக்கு முதல்ல தேவை தமிழ்நாடு தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகளில் புதியதாக 3வது சுற்றில் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா, செயின்ட் பீட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வேல்ஸு, அப்புறம் ஸ்ரீனிவாசா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. அதை நம்ம அப்பப்போ வர இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். அது போக இப்போ ஒரு 400 இடங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த கல்லூரிகளில் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில், ஓகேங்களா, அன்னை மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு முதல்ல 100 சீட் இருந்தது, இப்போ 200 சீட்டு. அப்போது எத்தனை சீட் ஆட் ஆகிருக்குது? 100 சீட்டு ஆட் ஆகிருக்குது. அப்போது இந்த 100 சீட் ஆட் ஆகுது அப்படின்னா இந்த 100 சீட்டில் உங்களுக்கு 50 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடும், ரிமைனிங் 50 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். இதுவே உங்களுக்கு மைனாரிட்டி காலேஜஸ் அப்படின்னா அந்தந்த மைனாரிட்டிக்கான சீட்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த 50 சீட்ஸில் கவர்மெண்ட் கோட்டா 7.5% ரிசர்வேஷனுக்கும் சீட் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. மீதி இருக்கிற சீட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் பிசிக்கு, எம்பிசிக்கு, ஓசிக்கு, SC, SCA, ST அனைத்து பிரிவினருக்கும் அந்தந்த
ரிசர்வேஷனுடைய அடிப்படையில் பிரித்து வழங்கப்படும். அப்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அன்னை மெடிக்கல் காலேஜில் ஒரு 100 சீட் ஆட் ஆகுது. அதே போல் அருணை மெடிக்கல் காலேஜ் இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி, இதில் 150 சீட் இருந்தது, இப்போ 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 50 சீட்டில் 25 சீட்டு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு, அதுலேயும் உங்களுக்கு வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். மீதி இருக்கிற 25 சீட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். ஓகேங்களா. அடுத்த கல்லூரி எது தமிழ்நாட்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ். பனிமலர் மெடிக்கல் காலேஜில் முதல்ல 150 சீட் இருந்தது, இப்போது 200 சீட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ 50 சீட்டு ஆட் ஆகிருக்குது. அப்போ 150லேருந்து 50 சீட் ஆட் ஆகிருக்குது. அதில் 50 சீட்டில் 25 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு இன்க்ளூடிங் 7.5க்கும் அதில் வந்துடும். மீதி இருக்கிற 25 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 சீட்டிலிருந்து 250 சீட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ 150லேருந்து 200னா 250னா 100 சீட் ஆட் ஆகிருக்குது. 50 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு, 50 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அதே போல் தமிழ்நாட்டில் தாகூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருந்தது, இங்கே 250 சீட்டாக அதிகரிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் 100ல் 50 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு, அதுலேயும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீட் இருக்கும். மிச்சம் இருக்கிற 50 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 100, தாகூரில் ஒரு 100, அப்புறம் ஸ்ரீனிவாசனில் ஒரு 100, 100 + 100 200, 200, 250, 250, அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 250, 300, இங்கே ஒரு 100, 400 சீட்டு தமிழ்நாட்டில் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் என்எம்சி ரிலீஸ் பண்ண இந்த அடிப்படையில் 400 சீட் அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஓவராலாக உங்களுக்கு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ சீட் ஆட் ஆகிருக்குது? ஆக்சுவல் சீட்டு வந்து 2024-25 கல்வியாண்டில் 1,14,750 சீட் இருந்தது. 2025-26 கல்வியாண்டில் 1,29,025 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போது இந்த கல்வியாண்டில் அதிகரிக்கப்பட்ட கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை 11,500. ஓகேங்களா. அப்போது இந்த 3வது சுற்றில் மட்டுமே உங்களுக்கு 11,500 சீட் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து இப்போதைக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டு. இது என்எம்சி வெப்சைட்டில் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியாச்சு. இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் இன்று லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. இப்போது லாஸ்ட் மினிட்டில் என்எம்சி வெப்சைட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறனால இன்னமும் ஓரிரு தினங்களுக்கு நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே போல் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் கீழே வரக்கூடிய கல்லூரிகள்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறனால இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நீட்டிக்கப்படும். ஓகேங்களா. ரிவைஸ்டு ஷெட்யூல் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல் இண்டியா கோட்டாலையும் உங்களுக்கு டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் டேட் அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும், அதாவது நீட்டிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது கணிசமாக குறையும். ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு 3 மார்க் அந்தந்த கேட்டகரிக்கு 3லிருந்து 5 மார்க் வரைக்கும் குறைஞ்சிட்டு இருந்தது. இப்போது இந்த சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால 3வது சுற்றில் ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ குறைஞ்சதோ அதை விடவே உங்களுக்கு கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது வந்து இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு தீபாவளி ஆஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது எவ்வளோ கட் ஆஃப் குறைய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாப்பியான நியூஸோட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீங்கள் போயிட்டு நல்லா உங்களுடைய டின்னர் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக தூங்கலாம்.
ஏன்னா பார்டரில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஒரு 4.5 லட்சத்துலேருந்து 5.40க்குள்ளே யாருக்கெல்லாம் போன ரவுண்டில் சீட்டு கிடைக்கலையோ, ஓரிரு மார்க்கில் நீங்கள் சீட்டு கிடைக்காமல் இருந்ததோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிஸில் போன ரவுண்டில் ஒரு 1 or 2 மார்க்கில் சீட்டு கிடைக்காமல் இருந்தவங்களுக்கும் இந்த தடவை அதை விடவே மதிப்பெண் குறைஞ்சு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார் எனக்கு சீட் ஆல்ரெடி கிடச்சிருச்சு சார், இப்போ நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கிறேன், round 1 round 2ல் கிடச்சிருச்சு, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு round 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், உங்கள் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுனதுக்கு நீங்கள் உதவிகரமாக இருந்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவை அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.